ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா ஷோபன் விளாக்ஸ். இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா, ரசனை கூத்து. எதுவுமே தனக்குன்னு வந்தாதான் புரியுங்கிற மாதிரி இந்த வனஜாவுக்கு இப்போ இவளோட கல்யாணத்தப்போ நம்ம அண்ணியை என்னெல்லாம் கஷ்டப்படுத்தணுங்கிறது தோன்றது. கேட்போமா? ரசனை கூத்து. வனஜா தன்னை கண்ணாடியில் பார்த்து கொண்டாள். அத்தனை நேரமும் அவளோடு இருந்த சிநேகிதிகளை அண்ணி டிஃபன் சாப்பிட அழைத்து கொண்டு போயாயிற்று. 10 நிமிடம் போல அப்படியே கண்ணை மூடி அமர்ந்திருந்தவள் சற்று கொல்ல நேரம் நிம்மதியாய் தன்னை பார்க்க கிடைத்திருந்தது. கண்ணாடியில் பளபளத்த பிம்பத்தை கூர்ந்து பார்த்தாள். படிப்பு முடிந்து 2 வருடங்கள் வீட்டில் இருந்ததில் எடை கூடியிருந்தது. தாடையில் சதை சேர்த்து வயதும் 23ஐ விட கூடுதலாக தெரிகிறதோ? யோசனையுடன் கன்னங்களை அழுந்த தடவி கொண்டாள். போதாதற்கு மாப்பிள்ளை வீட்டார் கொடுத்திருந்த சேலையை தான் கட்ட வேண்டும் என்று அம்மா சொல்லியிருந்தார்கள். கரும்பச்சையில் அரக்கு கரை, என்ன நிறப்பொருத்தம்! ஒரு முழு அகல ஜரிகை கரை அவள் உயரத்திற்கு பாந்தமாய் இருக்காதென்று அவர்களுக்கு தெரிய வேண்டாம்? அவர்கள் அந்தஸ்தை காட்ட ஜம்பமாய் எடுத்து வந்தாயிற்று. புடவை உடலெங்கும் கொசகொசவென்று ஜரிகை பூக்கள் வேறு. வனஜாவின் கழுத்து மெலிசாய் நீளமாய் இருக்காது. அதனால் அவள் கழுத்தை ஒட்டினார் போல நகை அணியாது. ஆரம் போல தலைவாக போட்டுக்கொள்வாள். அவள் கழுத்தை நெரிப்பது போல் ஒரு அட்டிகையை நிச்சயத்தன்று மாமியார் போட அதை இன்று அண்ணி எடுத்து மாட்டி விட்டிருந்தாள். எனக்கு இதெல்லாம் சூட் ஆகாதே அண்ணி. அவங்களுக்கு சந்தோஷமா இருக்குமில்ல. என் கல்யாணத்தன்னைக்கு என் இஷ்டம் போல பண்ணிக்கிறேனே. இத்தனை நாள் அப்படி பண்ணியாச்சே, இனி அவங்க விருப்பப்படிதான். அண்ணி கிண்டல் பண்ணுகிறாளோ? வனஜாவுக்கு எரிச்சலும் அழுகையும் பொங்கின. அவள் தன் சொந்தம் வீடு ஊர் அத்தனையையும் விட்டு மாப்பிள்ளை வீடு போகணும். சரி, ரசனையையும் கூடவா விட்டு விட வேண்டும்? தன் அண்ணியின் திருமணத்தின் போது தானும் தன் தாயுமாக செய்த ஆர்ப்பாட்டங்கள் வனஜாவின் நினைவுக்கு வந்தன. அண்ணி, நான் பார்க்குறப்பெல்லாம் டார்க் கலர் தான் போட்டுட்ருக்கீங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் லைட் கலர் தான் பிடிக்கும். நிச்சய கல்யாண சேலையெல்லாம் அப்படியே எடுத்துடலாம் என்ன? ஐயோ, எங்கள் அம்மாவே இன்னும் கொண்டை போடுறதில்ல. நீங்கள் தலைய பூ சுத்திக்கிறீங்க அண்ணி. லிப்ஸ்டிக் எல்லாம் வேண்டாமா, பெரியவங்களுக்கு பிடிக்காது. ஒட்டியானம் எதுக்குன்னா கேட்குற? வைர செட் ஒட்டியானமும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்கு மருமக வந்ததில்லையே. 12 பவுனாவது போட்டு ஒன்று செஞ்சிடுங்க. லாக்கரில் கிடக்கட்டும். ஸ்ப்ரிங் இல்லாத கட்டிலும் வேண்டாம், தம்பிக்கு ஒத்துக்காது. மாற்றிடுங்க. கல்யாணத்தில் புலாவ், சாப்ஸ், கறி கேள்விப்பட்டதில்ல? கோழி பிரியாணி, குருமா, கட்லெட் சரியாக இருக்கும். பூ அலங்காரம், மியூசிக், வீடியோ, சமையல் என்று அனைத்திலும் மூக்கை நீட்டி தங்கள் கட்டளைகளையெல்லாம் நிறைவேற்றப்பட்டாயிற்று என்றும் அழுக்காமல் போய் பார்த்து நிச்சயம் பண்ணி கொண்டது உறுத்தலாய் நினைவில் வந்து நின்றது. அண்ணியின் கல்யாண சேலை, நகை, செருப்பு வரை வனஜாதான் தேர்ந்தெடுத்தாள். ஹீல்ஸ் வேண்டாம், அண்ணி ஒல்லி, ரொம்ப ஒடிசலா தெரிஞ்சிடும். தக்காளி நிற டிஷ்யூ பிரியம் என்று அண்ணி சுலோகோடி காட்டியும் வனஜா மசியவில்லை. டிஷ்யூ எந்த காலம்? இந்த தாமரைப்பூ ப்ரோகேட் புதுசா இல்லை. ரவிக்கைக்கு இத்தனை குட்டையா உங்களுக்கு பொருந்தல. நீளமா தச்சுக்கோங்க. வனஜாவின் ஆணைகள். சேலை முந்தானை இத்தனை நீளம் எதுக்குமா? கொசுவத்தில் மடிப்பே வராதே. இது அம்மா. வனஜா சொல்லுக்கு அன்று ஏக மதிப்பு. அவர் சொற்படி பெண் வீட்டார் ஆடினார்கள். வனஜா பாப்பாக்கு எல்லாம் திருப்தி தானே? வாய் நிறைய கேட்டார்கள். அண்ணி தலை கவிழ்ந்திருந்ததில் அவளுக்கு சந்தோஷமா இல்லையா என்பது தெரியவில்லை. வனஜாவின் மரமண்டையில் ஏதும் அன்று உரைக்கவில்லை. இன்று கழுத்தை கவ்வும் அட்டிகையும் பொருந்தாத கட்டி ஜரிகை சேலையுமாக நிற்கையில் உரைக்கின்றது. கதவு திறக்க அண்ணி கையில் ட்ரேயுடன் நுழைந்தாள். வஜி, மாப்பிள்ளை வந்தாச்சு. சூடா வடையும் ஜில்லுன்னு ஜூஸும் கொண்டாந்திருக்கிறேன். சாப்பிட்டுட்டு கிளம்பு என்றாள். கருஞ்சிவப்பு பட்டில் அண்ணி அமர்க்கலமாயிருந்தாள். கெம்பு செட்டுடன் தலையை கொண்டையிட்டு சிவப்பு ரோஜாக்களை செருகியிருந்தாள். அண்ணி, நீங்கள் ஸ்லிம்மா அழகா இருக்கீங்க. உங்கள் சேலை நகையெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பொருத்தம். சுசிலா நிமிர்ந்து முகம் மலர சிரித்தாள். நீயும் ஜோரா இருக்க வஜி. இன்னொரு வடை வைக்கட்டா? அண்ணி, ஐ எம் சாரி. வனஜாவின் உதடுகள் துடித்தன. என்ன வஜி திடீரென? அண்ணி உண்மையான பாசமும் பதட்டமுமாக கேட்டாள். உங்கள் கல்யாணத்தை எல்லாம் எங்க இஷ்டத்துக்கு நடந்துச்சு. அது உங்க மனசுக்கு எத்தனை வருத்தமா குறையா இருந்திருக்கும் என்பது எனக்கு இப்ப புரியுது. மாப்பிள்ளை அக்கா அதிகாரம் தூள் பறக்குது. அந்த அட்டிகை, சேலை, பேச்சு எனக்கு எதுவும் பிடிக்கல. இப்படி கோமாளி மாதிரி நான் வெளியே போக முடியாது. கோமாளியா? பிரமாதமா இருக்க வஜி. இதெல்லாம் ஒரு நாள் கூத்து. அவங்க அடிச்சுட்டு போகட்டும், அப்புறம் உன் இஷ்டம்தான். 3 வயதே கூடுதலான சுசிலா மகா அனுபவத்தோடு பேசினாள்.
எங்கே என் இஷ்டம் அங்கெல்லாம் நான் போய் இருக்கணும். என் கல்யாணத்தப்ப தான் நீயும் உஷாரா இல்ல எத்தனையோ சொன்ன. நான் இப்போ அழுத்தமான கலரில் தான் சேலை எடுத்துக்கிறேன். கட்டில் ஸ்ப்ரிங்கை எடுத்து சட்டை பாவியாச்சு கொண்டை போடுறேன். நான் சமைக்கிறத நீங்களும் ஆகான்னு சாப்பிட்றீங்க. சுசிலா அடுக்கினாள். நீண்ட மாங்காய் மாலையை தான் அன்னி ஒட்டியானமாக கல்யாணத்தின் போது போட்டிருந்தாள். பிறகொரு நாள் கருப்பு பட்டு கட்டி அதை கழுத்து நிறைய போட்டு கொண்டபோது, அம்மாவே நல்ல ஐடியா சுசிலா, எங்க ஒட்டியானமெல்லாம் பேங்க்ல தூங்குதுங்க, இதை நீ அடிக்கடி உபயோகிக்கலாம் என சிலாகித்தார்கள். மாடிப்படியில் பேச்சும் சிரிப்புமாக கேட்டது. வனஜாவின் அம்மா 18 வயது பெண் போல அவசரமாக குடுகுடுவன ஓடி வந்து, மாப்பிள்ளையோட அக்கா வராங்க, எல்லாம் ரெடி தானே பதட்டமாக கேட்க, அவங்க இப்ப எதுக்கு இங்க வரணும் சிடுசிடுத்தாள் வனஜா. நீ முதல்ல ஜூஸை குடி. அன்னி வரவேற்க வெளியே பாய்ந்தாள். மாப்பிள்ளையின் தகப்பனார் சில வருடங்களுக்கு முன்பு தவறி இருந்ததால் மாமியாரை அதிகம் காணம் கேட்க முடியவில்லை. எல்லாம் நாத்தனார் மயம். வாங்கக்கா, வனஜாவை பார்த்தீங்கல்ல, நீங்க தந்த புடவை நகைதான் போட்டிருக்கா. அறையில் நுழைந்த நாத்தனார் சிரித்தபடி வனஜாவை மேலும் கீழுமாக பார்த்து, அழுத்தமான கலர் தான் உனக்கு எடுப்பாயிருக்கும் போல. அன்னைக்கு சுட்டி இருந்த தளிர் பச்சை பனாரஸ் உனக்கு பொருத்தமே இல்லை. தோளில் கை போட்டு முதுகை தடவியவள், சட்டை கை என்ன தொளதொளப்பா இருக்கு, டைட்டா தச்சுக்கோ, இன்னும் குண்டா காட்டுது என்றாள். திருச்சியில என்ன பூ கட்டுறாங்க, பச்சை நூல்ல. மதுரையில மல்லிகை கட்டு மாலைதான் என்றபடி பையில் இருந்த மதுரை மல்லியை எடுத்து கொண்டையை சுற்றி வலிய வைக்க, வனஜா அதி ஜாக்கிரதையாக போட்டுக்கொண்ட கொண்டை பூக்கட்டில் அவிழ்ந்து போனது. வனஜா தன் அண்ணியை நிமிர்ந்து பார்த்தாள். ஒரு நாள் கூத்து. சுசிலா அபிநயக்க வனஜா சிறிது எழுந்த புன்னகையை மறைக்க தலை கவிழ்ந்து கொண்டாள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு எல்லாமே தன் வீட்டில் இருக்க வரைக்கும் அவங்களோட இஷ்டத்துக்கு செஞ்சுக்குவாங்க. ஆனால் கல்யாணம் நிச்சயதார்த்தம் இந்த மாதிரிலாம் வரும்போது அவங்க பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க இஷ்டப்படி தான் செஞ்சாகணும். அதுவும் இந்த வனஜா அவங்க அண்ணியை நல்லா வச்சு செஞ்சுருக்கா போல, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு. இப்போ அவளுக்குன்னு அமையும் போது அவளுக்கே பிடிக்கல. என்னடா அவங்க சொல்லி தான் நம்ம செய்யணுமா அப்படின்னு கோபமாக வருது. ஆனால் அண்ணியும் இவளுக்கு ரொம்ப அழகாக புரிய வச்சுருக்காங்க. ஒரு நாள் கூத்து தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக பெண்கள் எல்லாத்தையும் மாற்றுற மாதிரி தன்னோட ரசனையையும் ஒரு சில கட்டத்தில் மாற்ற வேண்டிக்கிறதா இருக்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, டாட்டா, பாய்.